மாணவர்கள்ட்ட பரவலா பார்க்குறது, ஏதோ ஒரு உந்துதல்ல அவங்க வகுப்புக்குள்ள வந்துருவாங்க. 2 மாசம் போனோனே, இதுதான் ரொட்டீனா? ம். அந்த மசாலா இல்லையா? ஓகே. அப்படின்னு சொல்லி ஒரு போர்டம்க்குள்ள வருவார்கள். இது இத இத சந்திக்காத ஆட்களே இல்லை. என்ன அப்ப அது என்ன உதாரணம் சொல்லுவேன்னா, எப்படி ஒரு வேவ் வந்து இப்படி மேல போயிட்டு கீழ இறங்கி இப்படி போகிற மாரி நாம இயற்பியல்ல படமெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அது போலவே சாதனையினுடைய பீக்குன்னு ஒரு காலம் உண்டு. சாதனையினுடைய டவுன்ஃபால் டைம் ஒண்ணு உண்டு. அந்த சமயத்துல நீ சாதனை தான் செய்ய வேண்டாமே ஒழிய, செய்த சாதனையை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது. புரியலைங்க. அப்படின்னா, ம். நீங்க ஒரு மூச்சு பயிற்சி செய்றீங்கன்னு வச்சுக்கங்க 2 மாசம். இல்ல உடற்பயிற்சி செய்றீங்க 2 மாசம். திடீர்னு ஒரு 3 மந்த் உங்களுக்கு செய்ய தோணல. தோணல. ம். என்னய்யா ஒரே இதா இருக்குன்னு தோன்றுதுன்னு வையுங்களேன். அந்த சமயம் நீங்க செஞ்ச சாதனையினுடைய பலன வெளிப்படுத்துறதுக்கு கர்மயோகத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே. ஒரு சர்வீஸு, ம். இல்ல யாருக்காவது இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வராரு, புதுசா வராரு, அவருக்கு சொல்லிக் குடுக்குறது. ம். இந்த மாதிரியான வேலைகளாக நீங்க ஒரு ஓய்வு, ஒரு சின்ன கேப் எடுக்கணும். ஓகே. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு 1 மாசத்துல அதனுடைய டைம் முடியும். ம். முடிஞ்சோனே திருப்பி ரைசிங் வேவ் ஸ்டார்ட் ஆகும். ம். அப்ப நீங்க இன்னொரு பயிற்சிய தொடங்கணும். ம். அது உங்கள அழகா இன்னொரு பீக்குக்கு எடுத்துட்டு போகும். ம். இந்த கேப் நடந்தே தீரும். எல்லாருக்கும் வரும்.